கூகுள் ஆப் யூசர்ஸ் கூகுள் ஆப்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூவஸ்டான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். 7 ஆப்ஸோட 7 வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துரும். அதுக்குள்ளேயும் இன்டெப்த்தாக ஏகப்பட்ட செட்டிங்ஸ் வந்து மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள தான். யூடியூப் கடைசியாக இருக்குன்னு சொல்லலாம். யூடியூப்லேயும் ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கேயே உங்களுக்கான குவிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இங்கே வந்து ஹைலைட்டட் வீடியோஸ், கொலாஜ், சினிமேட்டிக் ஃபோட்டோஸ், அனிமேஷன்ஸ், மிக்ஸ், இது எல்லா விஷயங்களும் உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல டெம்ப்ளேட் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் மிட்டா கொடுத்திருந்த இந்த ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து குயிக் டாகல் மூலியமா நீங்க எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மிக்ஸ் யுவர் ஃபோட்டோஸ் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா மிங்கில் இருந்துச்சு. ஸோ எதுக்கானதுன்னு தெரியாமல் சில பேர் கன்ஃபியூஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனி செப்பரேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நல்லது. அழகா உங்க ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்க்க போகிறது பிளே ஸ்டோர்ல தான். பிளே ஸ்டோர்ல ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். பாட்டம்ல இருந்து அந்த சின் எல்லாமே கர்வியா கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல அந்த பிளாக் லெட்டையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதுக்குள்ள இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிளான சஜஷன் வருது. ஸோ நம்மள்ட்ட இல்லாத ஆப், இருக்கிற ஆப்ல என்ன நியூவா வந்திருக்கு அப்படிங்கிறது சின்ன சின்ன ஆட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே பார்க்கும்போது ஏகப்பட்ட சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்யூனாகவே கொடுத்துருக்காங்க. நான் ப்ரொமோஷனுங்கிற பிள்ளை பார்த்தீங்கன்னா கச்சராவாக இருக்கும். இப்போ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஃபில்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கானது தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த கிட்ஸுக்கான ஆப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்குள்ளேயே ஏஜ்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 5 வயசு இருக்கவங்களுக்கு இது, 5லேருந்து 6 வயசு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஏஜ் கேட்டகரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது கிட்ஸுங்கிற ரேஷியோலே பார்த்தீங்கன்னா 3 வகையான கேட்டகரியை பிரிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் சில்ட்ரன்ஸ் உங்க மொபைலை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண கேட்குறாங்க, இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இது போல சஜஷன்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்க் அபவுட் திஸ் ஆப் அப்படிங்கிற ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். லிட்ரலி பார்க்கும்போது ஹைலைட்டடாக அதில் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களும் இந்த ஆட் ஆனாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்பை பற்றி கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதனால் ஈஸியாக வந்து சர்ச் பண்ண முடியுது. பட் மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் ஸ்டக் ஆகுது, சில இடங்களில் ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேசிக் சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐக்கான இன்டகிரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது பீட்டா டெஸ்டிங்குள்ள இருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேகன்சியாக இருக்குது. சில வெர்ஷன்ஸில் ஷோ ஆகுது, சில வெர்ஷன்ஸில் ஷோ ஆகலை. ஸோ ப்ராப்பராக கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்மளோட கூகுள் ஆப்ஸோட அப்டேட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். தென் நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணுறீங்க, கூகுளோட ஆப் இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேனோ பனானால ஸ்மார்ட் சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். இது வெறும் நீங்கள் கேமராவை வந்து ஃப்ரண்ட் பேக்னு டர்ன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். சில நேரங்களில் லாகியாக இருக்குது, பட் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குது. நமக்கு தெரியாத ஐடியாஸ் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். தென் லைவ் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டரான சேஞ்சஸ் தான். ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். நியூவாக வந்திருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்சோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல விஷயத்தை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா இந்த ஏஐ லைவ் மோட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்மார்ட் சர்ச்லேயே வந்து சைடில் ஒரு சின்ன டாகல் ஐக்கான் வருது. அந்த டாகல் ஐக்கான் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது திங்கிங் இருக்கும் இல்லையா, அந்த சாட்டோட திங்கிங், டைப்பிங்கோட திங்கிங் இருக்கும் இல்லையா, அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூஐல வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்ச் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டால் அது கொஞ்சம் லேகன்சி ஆகும்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் மாதிரியான விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க. சேட் பண்ணுற மாதிரி 1 to 1 பேசுகிற மாதிரியே வந்து கொடுத்துருக்காது. உண்மையாலுமே நல்ல விஷயம். தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்களால் ஏஐக்குள்ளே போய்க்க முடியும். அந்த இன்டகிரேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த ஃபீச்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தென் ஃபோர்த்தாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐக்குள்ள தான். ஜெமினி ஏஐல பார்த்தீங்கன்னா மல்டிபிளான வாய்ஸஸ் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அப்படிங்கிற நியூவான வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஜெமினி ஏஐயோட செட்டிங்குள்ளே போங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐயோட வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்பிட்டோட சேர்த்து இன்னொரு வாய்ஸும் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான். பட் அது பிக்சல் டிவைஸஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கொஞ்சம் அப்பர் கிரேட்ல இருக்க மொபைலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வாய்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாய்ஸை எடுத்துட்டதாகவும் சொல்றாங்க. இப்போ இருக்க வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடிஷனலான வாய்ஸ் இருக்கும். அதுக்கு பதிலாக இதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். மேபி ஏதோ இஷ்யூ போல இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்றேன். அடுத்து 5ஆவதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்குள்ள தான். கூகுள் குரோம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான டேப் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேப்ஸ், கேமரா, கேலரி, ஃபைல்ஸ், ஏ மோடு, கிரியேட் இமேஜ், ஃபாஸ்டர், ப்ரோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ லிட்ரலி ஜெமினியை உள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டகிரேட் பண்ணதும் நல்லா தான் இருக்கு. ஆனால் சில
இடங்களில் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் ஃபில்டராக ஒரு விஷயத்தை சர்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட்டாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க, கிரியேட் இமேஜ்னு கொடுத்துட்டு அங்கே டாப்லேயே ஒரு சர்ச் ஏதாவது ஒரு இமேஜினரி வேர்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். ஆல்தோ இது வந்து நீங்கள் ஜெமினியிலையும் பண்ண முடியும், மற்ற விஷயங்களையும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நார்மல் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே உங்களால் இமேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் டிப்ஸை வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோரலஸ் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேனோ பனானா ஃபீச்சர் மற்ற ஏஐ மோடு எல்லாமே உள்ளே வந்து இன்டகிரேட் ஆகிருக்கும். இது உண்மையாலுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேலரி ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ஜெமினியே வந்து நம்புறதுக்கு பதிலாக அங்கே ஓவராக டிராஃபிக் இருக்குது, ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா இந்த சைடு குரோம் சைடு வர்ற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆல்சோ ஏஐ மோடோட இன்டகிரேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த யூஐ நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பிளாக்கிஷாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ப்ரௌன் டச்சோட பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மெசேஜ்குள்ளே தான். கூகுள் மெசேஜில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்ச் வந்துருக்குன்னு சொல்லலாம். எஸ், சஜஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு நியூவஸ்டான ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. டிராஃப்டில் இனிமேல் மெசேஜ் சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டேப் டு சென்டுங்கிறதுக்கு பதிலாக டேப் டு டிராஃப்ட்னு நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் சில மெசேஜ் பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கிறதே நல்லது. ஆனால் அதை ஒரு ஸ்மார்ட்டான டிராஃப்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது அதை விட நல்லதுன்னு சொல்லலாம். தேவைப்படுவங்க அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சஜஷனு, மற்ற விஷயங்கள், ஸ்டிக்கர்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்னோஸ் பண்ணி வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஃபீச்சர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பீட் டயல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிக்காக செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்ன ஸ்பீட் டயல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்பீட் டயல் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்பயும் நல்லா தான் இருக்குது. என்ன ஏதோ க்ளவுடி கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, ஒரு பாக்ஸி கேம் விளையாடுற மாதிரியான ஃபீலை கொடுக்குது. பட் இருந்தாலும் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதாவது சிம்பிளான யூஐ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் நீங்கள் சர்ச் பண்ணது டாப்பில் வராது. அங்கேயே பார்த்தீங்கன்னா சாட்ஸு, ட்ரெண்டிங்கு, நியூ இது மட்டும் தான் டாப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவா மற்ற கண்ட்ரீஸா அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த கண்ட்ரியில் எது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதை அழகாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நியூலி ரிலீஸ்லையும் இதே மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அங்கே அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேர்சிட்டெல்லாம் கேட்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யூடியூப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்க்க போகிறது யூடியூப்பில் தான். யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் கேட்கும் போது அது மியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் சவுண்டை மியூட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே டாப் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மியூட்கான ஆப்ஷன் இருக்குது. தாராளமாக நீங்கள் மியூட் பட்டனை வந்து டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷார்ட்ஸை லிசன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சவுண்டு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து விஷுவல் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை நம்மளோட ஷார்ட்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. அது என்னமோ சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தனால. ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்திருக்க அப்டேட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 7 வித்தியாசமான ஆப்ஸுக்குள்ளே இருக்க வித்தியாசமான அப்டேட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 13 அப்டேட் வந்திருந்தது. பட் நம்மளோட மொபைல் ரொம்ப பழசாயிடுச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதனால தான் அந்த அப்டேட்ஸ்லாம் போட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூவஸ்டான மொபைல் நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது. ஸோ அது வாங்கிட்டேன் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டான அப்டேட்ஸ் வரும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மன்றம் இதை நடக்கட்டும்.